வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த ஷாப்பு. ரொம்பவே கிட்ட தாங்க இருக்குது இந்த விஜயா ஸ்டோர். அதாவது மயிலாப்பூர்லேயே ரொம்ப ரொம்ப பெரிய ஷாப்னா அது இந்த ஸ்ரீ விஜயா ஸ்டோர் தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளே வந்து பெரிய ஷாப்புங்க. அது மட்டும் இல்லாமல் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பில்டிங்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரிஞ்சுது. நானும் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது பூஜைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த ஷாப்பில் இருக்குங்க. ஒரு பக்தி மனம் கமழும் ஒரு பாரம்பரிய கடைன்னே சொல்லலாம். 48 வருஷமாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே நிறைய சபரிமலைக்கு தேவையான அந்த பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள், அந்த மாலைகள், அந்த ட்ரெஸ்ஸு, வேஷ்டி அதெல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா சுவாமி சபரிமலை ஐயப்பன் இருக்கார். இது பார்த்திங்கன்னா ஊதுவத்தி எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வாஸ்து சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. வாஸ்துவில் வந்து அந்த குபேர பொம்மையாக இருக்கட்டும், அப்புறம் பசுமாடாக இருக்கட்டும். சில பேர் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னுவாங்க. பட் வீட்டையே மாற்றி கட்டணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வாஸ்துவோட பொருட்கள் எல்லாமே சின்ன சின்னதாக வீட்டில் வச்சாலே, இந்த ஆமை, மீன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து அந்த வாஸ்து எல்லாம் சரியாயிடும். அதுக்காக கிச்சனை தூக்கி ஹாலில் போடுறது, ஹாலில் தூக்கி வேற போடுறது, ரூமை மாற்றுறது அதெல்லாம் வேணாங்க. வாஸ்து பொருட்களை வீட்டில் வச்சாலே அந்த வாஸ்து எல்லாமே சரியாயிடும். அதுக்கான நிறைய பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. சுவாமி சிலைகள், பித்தளை சிலைகள், அதுக்கப்புறம் பஞ்சலோக சிலைகள், அதே மாதிரி பேப்பர் மெஷ்ஷு, இந்த மாதிரி எல்லா சுவாமி சிலைகளும் இங்கே வச்சுருக்காங்கங்க. நிறைய சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குங்க. ரொம்ப பெரிய ஷாப்புங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய ஷாப்பு. ஏன்னா இதை ஒரே பார்ட்டாக போட போகிறது கிடையாது. நான் வந்து இதை ஒரு 4-5 பார்ட்டாக போடலாம். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. இப்போ முருகர், விநாயகர், பிள்ளையார், ஆஞ்சநேயர், இதெல்லாம் ராமர், லக்ஷ்மணன், சாய்பாபா, அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஒன்று ஒன்றா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து டிஃபன் பாக்ஸே இப்போ வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிஃபன் பாக்ஸு ஃபுல்லாக அந்த சமைக்கி வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு, அதுவே நீங்கள் பெருசாக கொடுக்க முடியல அப்படின்னா சின்னது கூட இருக்குது அதுலேயே. இது பாருங்கள், சொம்புவே எவ்வளோ டிசைனாக போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொம்பு எல்லாமே கவரில் போட்டு வச்சுருக்கிறதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தெரியும். இது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸு. இது வந்து அழகாக ஒரு டப்பா. வீட்டில் இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுருந்தா, ஃபஸ்ட்லாம் சில்வர் டப்பா அந்த மாதிரி வரும். இப்போலாம் வந்து டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா எல்லாமே விலை கம்மிங்க. விஜயா ஸ்டோர்ஸில் நீங்கள் வெளியில் வாங்குறத விட இந்த ஷாப்பில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நானும் செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி வீட்டுக்கு சுமங்கலி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது சுமங்கலி செட்டு கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்க வேணாம். ஒரு தட்டில் எல்லாமே வச்சு அவங்களே பேக் பண்ணி இதை அப்படியே வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு கொடுத்துடலாம். அதுலேயே நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு பிளேட் வேணாலும் சரி, ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் சரி, அதே மாதிரி குட்டியாக உங்களுக்கு வேணும், ப்ளவுஸ் பிட்டு இல்லாமல் வேணும்னாலும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறைய செட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பு, அதாவது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். இது பாருங்கள், குங்குமச்சிமிழ். இப்போ நீங்கள் குங்குமச்சிமிழையே வெரைட்டியாக டிசைனாக அழகாக சமிக்கிலாம் ஒட்டி ஒரு தட்டில் ஒரு குங்குமச்சிமிழ் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லாமே கவர் பண்ணியிருக்குங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தெரியும். பட் கவர் எடுத்துகிட்டு பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும். அதே மாதிரி இது தட்டில் வந்து 3 குங்குமச்சிமிழ் மாதிரி குங்குமம் போட்டுக்கலாம், சந்தனம், மஞ்சள் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே கலர் இது பாருங்கள், ப்ளூ கலரில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. விஜயா ஸ்டோர்ஸில் இல்லாத ஐட்டம்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இது வந்து குங்குமச்சிமிழே, அதாவது மொத்தமாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 300 சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 12 இருக்குது. ஒன்று 25 ரூபாய்க்கு நீங்கள் அழகாக வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி குங்குமச்சிமிழ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாக தோரணம். இதை பார்த்தாலே நான் வந்து சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் ஆட்டி விட்டு வந்தேன். ஏன்னா நல்ல சவுண்ட், அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுங்க. அவங்களே எல்லாம் நான் இதை ஆட்டுறதை பார்த்து எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ சவுண்டு கொடுக்குறாங்க இவங்க அப்படின்ட்டு. இது வந்து பானை, அழகழகான பானைகள் எல்லாமே இருக்கும். அதாவது இது பாருங்க, கிருஷ்ணர் பானை, நெய் இது வைக்கிறது. இது வந்து ஸ்டாண்ட் எல்லாமே கூட இருக்குது.
ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டு, சுவாமி விக்கிரகம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. நிறைய பொருள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கோங்க. பூஜை பொருட்கள் நீங்கள் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போகலாம் குறைஞ்ச விலையில். நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மற்ற கடைகளை விட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது பாருங்கள், பிளேட்டில் இது அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், மயிலெலாம் போட்டு அழகாக. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. இது பாருங்கள், சுவாமி கோலம் போடுற மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் சுவாமியை வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. இது எந்திரங்க, வீட்டில் எந்திரம் வச்சா நல்லது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக எந்திரம் வச்சுக்கோங்க. இது வந்து 55 ரூபா தான் இந்த எந்திரம். இதை வச்சே நம்ம அப்படியே பூஜை பண்ணிக்கலாம். ஸோ எந்திரம் இருக்குது, வாஸ்து பொருட்கள் அனைத்தும் இருக்குது. அதே மாதிரி பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், சந்தனம், கண்ணாடி வளையல், சுமங்கலி செட்டு, ப்ளவுஸ் பிட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக வேணும்னாலும் அதுவும் இருக்குங்க. ஸோ இப்படி தாங்க ஷாப் எப்படி இருக்குது. பெருசுன்னு சொன்னீங்களே, உண்மையிலே பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள், போயிட்டே இருக்கேன் பாருங்க, உள்ள வரைக்கும் போதுங்க ஷாப்பு. மயிலாப்பூரில் நிறைய ஷாப்போ நான் ஒன்று ஒன்றா விசிட் பண்ணேன். நான் பார்த்ததுலேயே இதாங்க பெரிய ஷாப்பு, ரொம்ப பெரிய ஷாப்புங்க. அப்படியே நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்கள்ங்க. கீ செயின்ஸ்லேயே வெரைட்டியான கீ செயின்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி கூட கிஃப்ட் பண்ணலாம். 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சிலே இருந்துச்சு. சுவாமி சிலைகள் வைக்க குட்டி குட்டியான ஸ்டாண்டு அதெல்லாமே கூட இருந்துச்சு. மணக்கட்டைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் குட்டி குட்டி சுவாமி சிலைகள்லாம் வைக்கலாம். அதே போல் இதெல்லாமே அதான் சொன்ன பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு கீ செயின்னா நம்ம கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் பண்ணணுங்க, நான் ஒரு 50 பொருள் கிஃப்ட் பண்ணணும், ஒரு 100 பொருள் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இன்னும் சீப்பாக கொடுப்பாங்க. இதெல்லாமே ஃப்ளவர் வேஸுங்க. ஃப்ளவர் வேஸே சுவாமி படம் போட்டு, பெருமாள் போட்டு, மீன் போட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இங்கே ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அந்த மாலைகள் அதெல்லாமே வச்சுருக்காங்க. மாடியை பார்த்தோன்னா அப்படியே பிரம்மாண்டமாக அப்படியே நின்றுட்டேன், ஸ்டன் ஆகிட்டு. அவ்வளோ அந்த நிறைய மாலைகள் எல்லாமே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் நிறைய மாலைகள், தோரணங்கள் இதெல்லாமே நிறைய ஃபுல்லாக வச்சுருந்தாங்கங்க. இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 சைடுமே உங்களுக்கு அந்த மாதிரி மாலைகள் எல்லாமே தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான மாலைகள்ங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்ளே போனால் அதை விட நிறைய மாலைகள்லாம் இருக்குது. இந்த மாலைகளுக்குன்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு தனியாக தான் வீடியோ போடணும். ஏன்னா உள்ளே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அதுக்குன்னே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் வந்து தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நவராத்திரிக்கு நிறைய பொம்மைகள் எல்லாமே இருக்கும். ஸோ நவராத்திரிக்கு பொம்மைகள் வாங்கினோன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். வரலட்சுமி நோம்பு, கோகுலாஷ்டமி, ஆடிப்பூரம், அப்புறம் கார்த்திகை தீபம், ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. நீங்கள் அங்கே இங்கேன்னு போய் நீங்கள் அலையிறத விட இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே இங்கே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம மேலே மாடிக்கு வந்தாச்சு. சௌரி முடியெல்லாம் இருக்குது. முடி இல்லாதவங்களாம் இந்த மாதிரி சௌரி முடி, என்ன மாதிரி முடி இல்லாதவங்களாம் சௌரி முடி வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாமியோட அம்மன் முகமாக இருக்கட்டும், அம்மன் பாவாடை, ட்ரெஸ்ஸு, உருவம், கிரீடம், அப்புறம் அந்த நெஞ்சு பட்டை சொல்லுவாங்கள்ல அது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அம்மனோட கிரீடம். அம்மன் வந்து பெரிய கிரீடமாக இருந்தாலும் இருக்குது, சின்ன கிரீடம் கேட்டிங்கனாலும் இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு வேணும்னாலும் இருக்குது. அந்த மாதிரி அம்மனுக்கு கிரீடம்லாம் வாங்கினோன்னா, சுவாமி கிரீடம் வாங்கினோன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. அத்தனை கிரீடம்ஸ்லாம் இருக்குது. கண்ணாடி வளையல்கள்லாம் இருக்குது. இப்போ பார்க்குறது நம்ம வந்து குட்டி கிரீடம் ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சிட்டேன். இந்த ஷாப்பே பார்த்துட்டு அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமான திங்ஸுங்க. வீடியோ எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாப்புங்க. ஸோ நான் மலைச்சி போயிட்டேன். அந்த மாதிரி சுவாமி கிரீடம்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்குங்க. இது வந்து சுவாமி ஆபரணங்கள் அதுவும் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு டான்ஸுக்கு போடுவோம் பார்த்திங்களா, மார்கழி மாத டான்ஸு, பரதநாட்டிய டான்ஸு, அதுக்கான நகைகளும் நிறைய இருக்குது. அது ஒரு தனியாக வீடியோ போடலாம். ஸோ ஒன்றுத்துக்குமே தனித்தனி வீடியோ போடலாம். அதே மாதிரி நவராத்திரிக்கு பொம்மைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக அந்த 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த நவராத்திரி பொம்மைகள் இப்போவே வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 360 நாட்களும் பொம்மைகள் இருந்துகிட்டே இருக்கோங்க இங்கே. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்க்குறதெல்லாம் சுவாமி ஆபரணங்கள்.
நம்ம கூட ஐ மீன் இது நம்ம போடுற ஆபரணம். சுவாமி பரதநாட்டிய டான்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஆபரணங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய வெரைட்டி இருக்குங்க. ரீசனபிள் ப்ரைஸுங்க. அதுதாங்க நான் இந்த ஷாப்பை நான் பார்த்தது விசிட் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய கலெக்ஷன் பரதநாட்டியத்துக்கு டான்ஸுக்கு நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். இது பாருங்கள், சுவாமி இது சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிரீடம் அதுவே சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதுக்கு அளவு வச்சு அந்த மாதிரி கிரீடம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு விநாயகரை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்தினா விநாயகரை ரெடி பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அம்மன் முகம், அந்த வரலட்சுமி நோம்புக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்க அம்மனை அழகாக அலங்கரித்து வைப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் அங்கே சுவாமியோட இதெல்லாமே கிடைக்கும். அந்த கிரீடம், அந்த அந்த நெஞ்சில் வைப்பாங்க பார்த்து, நெஞ்சு பட்டைன்னு சொல்லுவாங்க, அது சுவாமி ஆபரணங்கள், ஜடை, இதெல்லாமே தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. மினியேச்சர் பொருட்கள் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, ஒயிட் மெட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஜுவல்ஸை கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய ஜுவல்ஸு ரொம்ப கம்மி விலையில் கூட இருக்குங்க இவங்கக்கிட்ட. இது பாருங்கள், சுவாமிக்கு ஜடையில் வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி இது வந்து காலில் கட்டுவோம் பார்த்திங்களா, சலங்கை பூஜைக்கு சலங்கை கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். சலங்கை கூட இங்கே வச்சுருக்காங்க. இல்லாத ஐட்டமே இல்லைங்க. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. எல்லா நகைகளுமே நான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பர் நகைகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இயர்ரிங்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சுவாமி சிலைகளுக்கெல்லாம், சுவாமிக்கு போடக்கூடிய ஆபரணங்கள்லாம் பெரிய ஆபரணங்கள் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப பெருசான ஆபரணங்கள் எல்லாமே இருக்குது. பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்களும் எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. அது பாருங்கள், அப்படியே சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த இது தான், ஜுவல்ஸ் தான். மேலே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே செட்டாக நகை இருக்குது. அந்த பரதநாட்டிய டான்ஸுக்கும் அந்த செட்டாக இருக்குங்க. ஸோ இது எங்கன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. எல்லா ஷாப்புமே நான் போய் விசிட் பண்ணிவிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த ஷாப்பு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஷாப்புங்க. ரொம்ப பெரிய ஷாப்புனா அது வந்து கண்டிப்பாக ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஷாப்புமே அங்கே இருக்க, ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயுமே போயிட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். பட்டு இதுதான் ரொம்ப பெரிய ஷாப்பு. எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பக்தி மனம் கமழும் ஒரு பாரம்பரிய கடைன்னு சொல்லலாம். பூஜை பொருட்கள், நீங்கள் தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாங்க. ஓகேங்க, இது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.